ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வீட்டிலேருந்து எப்படி ரெடி பண்ணலாம்ன்றது சொல்ல போகிறேன். இங்கே ஆக்சுவலி இப்போ நான் செஞ்சு காமிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன், வேலையில் இருக்கேன். ஆனால் இந்த டைத்தில் லெஸ்ஸர் டைமில் நான் அதை சொல்கிறேன். அதாவது வந்து இங்கே தயிர் வாங்கிக்கோங்க, சரியா? தயிர் நம்ம கடையில் பேக்கெட் தயிர் கிடைக்குதுல, அந்த எந்த தயிருமே வாங்கிக்கலாம். ஒரு இன்னும் நிறையா தயிர் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு பேக்கெட்டோ 2 பேக்கெட்டோ 3 பேக்கெட்டோ வாங்கிட்டு அதில் வந்து நல்ல உளுந்த வடை இருக்குல்ல, ஒரு 2-3 உளுந்த வடை 4 உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. லைட்டாக போட்டு தயிர் அதில் சாடுற மாதிரி போட்டுட்டு அதில் நல்லா ஒரு காரா பூந்தி இருக்குது பாருங்கள், காரா பூந்தியை நல்லா உள்ளே அதில் வந்து போட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை உள்ளே போட்டுட்டு நல்லா ஊற விட்டுருங்க. ஜில்லுன்னு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் வெளியே வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை மட்டும் அப்படியே எண்ணெயில் லைட்டாக தாளித்து அதில் தூவிட்டு கொத்தமல்லி வேணும்னாலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதை நம்ம சாம்பார் சாதத்துக்கும் தொட்டுக்கிறதுக்காக வச்சுக்கலாம். சாம்பார் சாதத்துக்கோ இல்லை வேறு வத்த குழம்பு எதுக்கோ இதை செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். கடையிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒன்றும் பெரிய இது கிடையாது. இருந்தாலும் இது வந்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும். தயிர் வடை அங்கே வீட்டில் செஞ்சு பார்க்குறது அதோட எஃபெக்டே தனி தான். கொஞ்சம் செஞ்சு பாருங்கள், ஓகேவா? நன்றி, தேங்க்ஸ்.